வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. ப்ரீவியஸாக ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்னா, இன்றைய தினம் 22/4/2024க்கான ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தோம். எந்த ஸ்டாக்ஸ் மூவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் இண்டெக்ஸ் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி கொடுத்துருந்தோம். நிஃப்டியில் வந்து ஒரு 4000 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் என்ட்ரி கிடையாது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா 600 பை சொல்லியிருந்தோம். எவ்வளோ லெவல் சொல்லியிருந்தோம். 600க்கு மேலே 608 வரலேயே போயிட்டு 607 நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐசிஐசிஐயும் பை சொல்லியிருந்தோம் 1680க்கு மேலே. ஸோ இது 1689க்கு மேலே நல்லா மூவிங் கொடுத்துருச்சு. 1700 வரலையுமே நல்லா மூவிங் கொடுத்துருச்சு. நம்ம 1690 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அது என்னென்னா, ஐசிஐசிஐ வந்து பெரிய மூவிங் கொடுக்கல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலை. பட் பையிங் எடுத்துகிட்டு மேலே எவ்வளோ லெவல்லே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு சைட்வேஸ் ஜோனை விட்டு இன்னும் பெரிய மூவிங் கொடுக்காம தான் இருக்குது. ஸோ அதில் கம்மியான ப்ராஃபிட் தான் எடுத்திருக்கோம். இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 16700 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக கொடுத்த நம்ம லெவல்ஸில் இருந்து. ஸோ இப்போ நாளைக்கு, அதாவது 23/4/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஏசிசி, ஆல்கம், இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 22,471லேருந்து 22,562 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 22,228, 22,154. ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ லெவலில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் R1 R2 லெவலுக்கு மேலே க்ளோசிங் நடக்கலை. ஸோ இப்போ இதில் ரெசன்ட் ஜோனாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,562 தான் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ரெசன்ட் ஜோன் இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே நல்லா ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தான் பெரிய மூவிங் இருக்கும். இல்லைனா அந்த ஜோனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோன்னா 48,167, 48,242. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 48,655, 48,578 வரலையுமே சப்போர்ட் ஜோன் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவில் இருந்து கொஞ்சம் எபோ லெவலில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இதில் இம்பார்ட்டன்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 48,242க்கு மேலே ப்ராப்பரான க்ளோஸ், அதாவது கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் எபோ லெவல் இருந்தது அப்படின்னாலே நல்ல மூவிங் இருக்கும். அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரலையும் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். அடுத்து பார்த்தோன்னா ஃபின் நிஃப்டி R1 R2 லெவல் வந்து 21,401லேருந்து 520 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 21,262, 21,181. ஆக்சுவலாக ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து 21,520 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு மேலே கிளியரான பிரேக் அவுட் இருந்ததுன்னா நமக்கு ஒன் சைட் ரேலி எதிர்பார்க்கலாம். நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டே இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணலாம். 21,520க்கு மேலே கிளியரான க்ளோஸ் இருந்ததுன்னா ஒரு நல்ல கால் ஆப்ஷன்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏசிசி பை எபோவ் 2428க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 2480 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை எதை வச்சு பை சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு லென்ஸ் பார்த்துடலாம். இப்போ டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு பாட்டம் ஜோனில் தான் இருக்குது. அதாவது எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம பை எடுக்கணும்னா நல்லா பாட்டம் ஜோனில் தான் பை எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் எடுத்து நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. எகெயின் சேம் அதே ரேஞ்சிலே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வால்யூம் தான் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை ஏன் பை சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த நெகட்டிவ் வால்யூம் வந்து ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மறுபடியும் பையிங் வால்யூம் க்ரியேட் ஆச்சுன்னா நல்லா மூவிங் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஜோன் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்த ஜோன். இப்போ இதில் நம்ம ப்ரைஸ் எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2428க்கு மேலே க்ளோசிங் இருக்கணும். அதாவது இன்னையோட டே க்ளோஸுக்கு டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் மூவிங் கொடுக்கும். அதே சமயம் என்னோடய டே ஹைக்கு மேலே ஒரு 10 மினிட்ஸாவது ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்து 2480 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கம் லேப் வந்து பார்த்தோன்னா பை எபோவ் 4757க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 4838 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்லியிருக்கோன்னா, ப்ரீவியஸாக வந்து நமக்கு டே லெவலில் எப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். டே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சப்போர்ட் ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டே கேண்டிலுமே வந்து ஒரு பையிங் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்னென்னா, ப்ரீவியஸ் டே கேண்டில் வந்து நெகட்டிவ் காட்டிட்டு எகைன் வந்து அது ஃபெயிலியர் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான சப்போர்ட் ஜோன் தான். எகைன் வந்து ப்ரீவியஸ் டேட்டோட கேண்டிலோட லோவுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது கீழே போகும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா நமக்கு ஸ்டாப்லஸ் சின்ன ஸ்டாப்லஸாக இருக்குது. பொசிஷனில் நல்லா மூவிங் கொடுக்குற லெவல் இருக்குது. அதாவது 5050 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா இன்ட்ராடே லெவலுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது தான் 4757. ஸோ இந்த ஜோனுக்கு மேலே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு மேலே உள்ள அடுத்த லெவல் வரலையும், அதாவது 4838 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இன்னையோட லெவல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே இடத்துல அச்சீவ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அந்த லெவல்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் லைவில் ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு அப்டேஷன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது என்னென்னா, எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே வந்து இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணி இல்லைன்னா பிங் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.